Sri Parashakti Vidyala CBSE Class 6th Subject Physics. 6th Standard Physics Chapter 13 Fun with Magnets. ஸோ இந்த மேக்னெட் லெசனில் நம்ம இன்ட்ரடக்ஷன் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. ஸோ மேக்னெட் நம்ம ஃபன்னாக என்ன பண்ணுவோம், எப்போதுமே எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்னெட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஸ்டோரி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ மேக்னெட்டை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேக்னஸ் அப்படிங்கிற ஒரு ஷிப்பர்டு ஒரு பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த மேக்னெட்டை கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஸோ மெக்னீஷியா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இந்த மேக்னெட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டோரியும் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் மேக்னெட் அப்படிங்கிறதுக்கு நிறைய நமக்கு என்ன இருக்குது, யூசஸ் இருக்குது. ஸோ மேக்னெட் அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ மேக்னெட்டில் மேக்னடைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மேக்னடைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அயன் இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ் அயனை அட்ராக்ட் பண்ணுதோ ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு நேம் தான் என்னது, மேக்னெட். ஸோ அயன் இருக்குது, மேக்னெட்டில் அயன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது நேச்சுரல் மேக்னெட். ஸோ நாம் இப்போ செயற்கையாக ஆர்டிஃபிஷியலாக நிறைய மேக்னெட்டை என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம். அது இதே அயனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியலாக மேக்னெட்ஸை உருவாக்குறோம். ஸோ அது ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். ஸோ அதோட ஷேப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம புக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ஷூ மேக்னெட், பார் மேக்னெட், சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட் அண்ட் பால் எண்டட் மேக்னெட். ஸோ நம்ம இப்போ ஆக்டிவிட்டி 1 பார்க்க போகிறோம். ரெஃபர் பேஜ் நம்பர் 126. ஸோ ஆக்டிவிட்டி 1, take a plastic or a paper cup, fix it on a stand with the help of a clamp as shown in figure 13.5. ஸோ ஃபிகர் 13.5ல் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஸோ அதில் அந்த ஸ்டாண்டில் நீளமாக சைடில் என்ன இருக்குது, ஒரு ராட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஸ்க்ரூ இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம், லூஸ் பண்ணும்போது, டைட் பண்ணும்போது அந்த ராடோட அந்த பொசிஷனை என்ன பண்ணிக்கலாம், நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஒரு கிளாம்ப் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் ஆர் பேப்பர் கப்பை நம்ம எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டேக் எ பிளாஸ்டிக் ஆர் பேப்பர் கப். ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். பிளேஸ் எ மேக்னெட் இன்சைட் த கப் அண்ட் கவர் இட் வித் எ பேப்பர் ஸோ தட் த மேக்னெட் இஸ் நாட் விசிபிள். ஸோ அந்த பேப்பர் கப்பில் ஒரு மேக்னெட்டை நம்ம எடுத்துகிட்டு அந்த மேக்னெட்டை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ஒரு பேப்பர் வச்சு என்ன பண்ணிடணும், வெளியில் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ மேக்னெட் இருக்கிறது நமக்கு வெளியில் தெரியாதபடி மேக்னெட்டை கவர் பண்ணிடணும். ஸோ அட்டாச் எ த்ரெட் டு எ கிளிப் மேட் ஆஃப் அயன். ஸோ ஃபிக்ஸ் த அதர் எண்ட் ஆஃப் த த்ரெட் அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டாண்ட். ஸோ கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிளிப், ஒரு அயனால் ஆன ஒரு கிளிப்பு, ஒரு த்ரெட்டு, ஒரு கம்பி இருக்கும்ல, பொடிசாக சிறுசாக கம்பி இருக்கும்ல, அந்த கம்பியை கீழே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதில் அடுத்த எண்டில் பேஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, மைண்ட் யூ த ட்ரிக் இன்வால்வ் ஹியர் இஸ் டு கீப் த லென்த் ஆஃப் த த்ரெட் சஃபிஷியன்ட்லி ஷார்ட். ஸோ அந்த பேப்பர் கப் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பேப்பர் கப்புக்கும் அந்த அயன் த்ரெட்டுக்கும் இடையில என்ன இருக்கணும், ஒரு சின்ன கேப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, bring the clip near the base of the cup. The clip is raised in air without support like a kite. ஸோ இந்த கிளிப்பை நம்ம அந்த கப்போட பேஸ் பக்கத்தில் கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் கொண்டு போயிருக்க மாட்டோம், ஆனால் பக்கத்தில் கொண்டு போக ட்ரை பண்ணும்போதே அந்த பேப்பர் கப்பில் உள்ள பேப்பர் கப் பக்கத்தில் இந்த இதாக என்ன ஆகும், கிளிப்பு என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா, நமக்கு தெரியும் மேக்னெட் எதை அட்ராக்ட் பண்ணும், அயனை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த பேப்பர் கப்பில் இருக்க மேக்னெட் ஆட்டோமேட்டிக்காக அதை அயன் த்ரெட்டை என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அப்படிங்கிறத இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ 13.1 மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் என்ன, நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். And activity 2, let us walk in the footsteps of Magnus.
only this time we will change the positions of the magnet and the iron. ஸோ மேக்னஸ் அப்படிங்கிற ஒரு ஷெப்பர்டு, ஒரு ஆடு மேய்க்கிற பையன் தான் என்ன பண்ணான் அப்படின்னா மேக்னெட்டை கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற ஸ்டோரியை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டோரியில் அவன் ஆடு மேய்க்கும் போது கையில் என்ன வச்சுருப்பான் அப்படின்னா ஒரு ஸ்டிக் வச்சுருப்பான். அந்த ஸ்டிக்கில் கீழே ஒரு அயன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கம்பு வந்து பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அயன் வந்து ஒரு இரும்பு ராடு, ஒரு கம்பி மாதிரி அதில் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ராக்கில், அந்த பாறையில் மேக்னெட் இருக்கும். ஸோ இவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பை வச்சுட்டு அதில் உட்காந்துருக்கும் போது அந்த மேக்னெட் இந்த அயனை என்ன பண்ணுச்சு, அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ அப்படி தான் மேக்னெட்டை முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அவன் வச்சுருக்க ஸ்டிக்கே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளோட ஸ்டிக்கில் அந்த ராடில் என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அவனோட ராடில் அயன் இருந்துச்சு, நம்மளோட அந்த ஸ்டிக்கில் ஒரு மேக்னெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீளமாக ஒரு கம்பு இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று, ஒரு ராடு, நீளமான ராடு இருக்குது. அதில் நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். So only this time we will change the position of the magnet and the iron. There will be magnet at the end of our shepherd stick. We can attach a small magnet to a hockey stick, walking stick or a cricket wicket with a tape or some glue. So hockey stickலையோ, வாக்கிங் ஸ்டிக்லையோ, கிரிக்கெட் விக்கெட் அந்த ஸ்டிக்லையோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒரு டேப் மூலமாக. ஸோ கம் ஏதோ வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். லெட் அஸ் நவ் கோ அவுட் ஆன் எ மேக்னஸ் வாக். ஸோ நம்ம மேக்னஸ் வாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஸ்டிக்கை நம்ம கையில் எடுத்துகிட்டு நம்மளை சுற்றி உள்ள ஆப்ஜெக்ட்ஸை, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸாக நம்ம அந்த ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ண போகிறோம், டச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் மேக்னெட் இருக்குது. So let us throw the school playground. What does our magnet stick pick up from the school ground? What about objects in the classroom? ஸோ நம்ம இருக்கிற இடத்துல ஒவ்வொரு ஆப்ஜெக்ட், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ் ரூமில், ஸ்கூலில், இப்போ நீங்கள் வீட்டில் இருப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் வீட்டில் உள்ள திங்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அந்த மேக்னெட் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் டச் பண்ணி பார்க்கணும். ஸோ கலெக்ட் வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டே டு டே யூஸ் ஃப்ரம் யுவர் சரௌண்டிங். டெஸ்ட் தீஸ் வித் அ மேக்னெட் ஸ்டிக். ஸோ நம்ம வீட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா சேர் இருக்கும், ஸோ காட் இருக்கும், டேபிள் இருக்கும், பீரோல் இருக்கும், சைக்கிள் இருக்கும், பைக் இருக்கும், நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ விண்டோ, டோர், இப்படி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நெயில் கட்டர் இருக்கும், இப்படி நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு திங்ஸையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம டச் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். டெஸ்ட் தீஸ் வித் அ மேக்னெட் ஸ்டிக். யூ கேன் ஆல்சோ மேக் எ மேக்னெட். டச் தீஸ் ஆப்ஜெக்ட் வித் இட் and observe which objects stick to the magnet. Prepare a table in your notebook as shown in figure table 13.1 and record your observation. So look at the last column of table 13.1 and note the objects that are attracted by a magnet. Now make a list of material from which these objects are made. Is there any material common in all the objects that were attracted by the magnet? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சரௌண்டிங்கில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் நம்ம டச் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மேக்னெட் எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் நம்ம டச் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு என்ன பண்ணணும், ஒரு லிஸ்ட் எடுக்கணும். ஸோ லிஸ்ட் எடுத்து நம்ம ஒரு டேப்லர் காலமில் எந்த ஆப்ஜெக்ட்லாம் நம்ம வந்து எடுத்திருக்கோம், இந்த ஸ்டிக்கில் நம்ம டச் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம டேப்லர் காலமில் ஃபில் பண்ணணும். ஸோ நீங்களும் இந்த ஆக்டிவிட்டியை உங்கள் வீட்டில் இருந்து பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஸ்டிக்கை வச்சு டச் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் என்ன, நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.